ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல தரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதே சமயத்துல டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் இன்னைக்கு 3/4 கிலோ நாட்டுக்கோழிய மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத குக்கர்ல சேர்த்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதோடயே கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஸ்டவ்ல 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 10 சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூனுக்கு துருவன தேங்காய், சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதோடயே 5-6 முந்திரி பருப்பு ஊற வச்சதையும் தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸில மையா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டவ்ல மண் சட்டியை வச்சு இதுல நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன கல்பாசி இவ்வளத்தையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம். இதோடயே 2 பெரிய பல்லாரிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமா கறிவேப்பிலை, 1 மிளகாய், வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதோட 2 பழுத்த தக்காளி பழத்தை பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இல்லனா சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயோடையே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அப்புறமா இதோட வேக வச்ச சிக்கனை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கோம். அதனால இதோடயே நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் இப்ப சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க தண்ணியோட அளவு கரெக்டா இருக்கு. பாருங்க, குழம்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தா ஊத்தி சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப மூடி வச்சு கொதிக்க விடலாம். குழம்பு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே கொதிச்சிருக்கு. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா ரெடியாகி வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், குழம்புல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல மல்லி இலை தூவி இறக்கிடலாம். மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுடுசாதத்துல ஊத்தி சாப்பிட்டா அருமையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கண்டிப்பா தொடர்ந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. அடுத்த ரெசிபில பார்க்கலாம். நன்றி.